யாரு நீங்க? என்னோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நானா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவதான். உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். உங்க வீட்டுக்கு வெளியில தான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வர முடியுமா? எதுக்கும் தயங்க வேண்டாம். நாம பேச போறது நல்ல விஷயம்தான். சரி, நான் வரேன். ஓகே மேடம், யார் மேடம்? தெரியல வேலு. ஏதோ முக்கியமான விஷயமா என்கிட்ட பேசணுமா? அவங்க வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மேடம் ஜாக்கிரதை. இல்ல சுகுணா, எதுவும் பிரச்சனை இருக்காது. இது வேற யாரோ தான். நான் போய் பேசிட்டு வந்து சொல்றேன். ஓகே மேடம். வரேன். சரிங்க மேடம். Hi Rudra, I am Padmavati IPS, Special Branch Head. எஸ் மேடம். நினைச்சேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த ரஞ்சனிக்குள்ள ருத்ரா இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. உங்களை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் ருத்ரா. உங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்து பார்த்தேன். ருத்ரா என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு எல்லாமே தெரியும். நீங்க எதனால சஸ்பெண்ட் ஆகி ரஞ்சனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். நீங்க இழந்தது ரொம்ப பெருசு ருத்ரா. வேற யாருக்கும் இந்த கொடுமை நடந்துடக்கூடாது. கடைசியா நீங்க கையில எடுத்த மெடிக்கல் மாஃபியா கேஸ் அது முடிஞ்சிட்டதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இனிமேல் தான் இன்னும் பெருசா நடக்க போறதா தகவல் வந்திருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா ருத்ரா, ஒரு பெரிய மெடிக்கல் ஸ்கேம் கூடிய சீக்கிரமாவே நடக்க போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அத பண்ண போறது யாரு, எப்படி பண்ண போறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். இத மட்டும் நம்ம தடுக்காம விட்டுட்டா ஒரு பெரிய டிசாஸ்டரே கிரியேட் ஆகும். இதுக்காக நாங்க ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த ஸ்குவாட கரெக்டா லீட் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன, அதே சமயம் ஸ்பான்டினைஸா முடிவெடுக்க கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் எங்களுக்கு தேவை. உங்களுடைய சஸ்பென்ஷன் பீரியட் முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணணும். எங்க ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணி நீங்க அதை லீட் பண்ணணும். அதனால தான் நான் உங்களை நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இப்பவே உங்க முடிவை சொல்லணும்னு அவசியம் இல்ல. டைம் எடுத்துக்கோங்க. நாளைக்கு கூட சொல்லலாம். மேடம் ஒரு நிமிஷம். நான் அந்த மெடிக்கல் ஸ்கேமை கண்டுபிடிக்க போய் தான் நான் என் குழந்தையவே இழந்தேன். அப்படிப்பட்ட ஒரு தப்பு இன்னொரு தடவை நடக்க கூடாது மேடம். நான் தெரிஞ்ச இதை நடக்க விட்டா என் குழந்தை என்ன மன்னிக்க மாட்டா. அவளுக்காக தான் நான் திரும்ப போலீஸ் யூனிஃபார்மே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருந்தேன். ஆனா இப்போ அவளுக்காகவே நான் திரும்பவும் யூனிஃபார்ம் போடணும்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். விக்ரம், என்ன சீக்கிரமா எழுந்துட்டியா? இந்தா குடி. விக்ரம், என்னாச்சு? முகலாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. உன்னை பார்த்தா இப்ப தூங்கி எழுந்திருச்ச மாதிரியே தெரியலையே. என்னாச்சு? நைட் ஃபுல்லா தூங்கலையா? என்ன விக்ரம் இது? இப்படி ரொம்ப நேரம் தூங்காம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? எப்படிமா என்னால தூங்க முடியும்? அந்த
அந்த ருத்ரா உங்களை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன அலைய விட்டுட்டாளே, அவ தூக்கத்தை எப்படியாவது கெடுக்கணுமா? அதுக்கு முன்னாடி என்னால தூங்க முடியாதுமா. அவ என்ன பயங்கரமா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாமா. இத வச்சு அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஓகே, ஷூர். நான் விக்ரம் கிட்ட ஒரு தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ. டே விக்ரம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய டீல் வந்திருக்குடா. ஃபாரின்ல இருந்து யாரோ 2 மெடிசன் டீலர்ஸ் வராங்களாம். அவங்க டீலை முடிச்சு கொடுத்தா 200 கோடி வரைக்கும் கிடைக்கும்டா. ஆமா வந்தனா. அப்படி என்ன டீல் அது? அதோட முழு விவரமும் எனக்கு தெரியல. ஆனா அவங்கள மீட் பண்ணாதான் அது என்னன்னு தெரியும். அது எப்படிப்பட்ட டீலா இருந்தா நமக்கு என்ன? முடிச்சு கொடுத்தா 200 கோடி கிடைக்க போகுது. விக்ரம் அப்பா, எதுக்கும் நீயும் ஒரு தடவை அவங்கள மீட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஓகேப்பா. நான் இன்னைக்கே அவங்கள மீட் பண்றேன்னு சொல்லிடுங்க. அவங்கள நான் எங்க வர சொல்றது? ஒன் மினிட். சொல்லுங்க காவியா. சார், இன்னைக்கு ஈவினிங் என்னோட ரிசப்ஷன். கண்டிப்பா நீங்க வந்துடணும். இது எத்தனை தடவை காவியா சொல்லுவீங்க? நான் என்ன வராம இருப்பேனா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னன்னு தெரியல சார். கல்யாணம் நெருங்க நெருங்க ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. காவியா, திஸ் இஸ் வெரி நார்மல். இந்த நேரத்துல அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது சரியாயிடும். இங்க பாருங்க, நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. இல்ல சார், என்னோட டென்ஷனே கல்யாணத்தை பத்தி இல்ல, எல்லாமே அந்த ருத்ராவை பத்தி தான். ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? அவ ரிசப்ஷனுக்கும் கல்யாணத்துக்கும் கண்டிப்பா வருவா சார். நானும் கதிர என்னென்னமோ சொல்லி கன்வியன்ஸ் பண்ணி அவளை வரவிடாம பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா கதிரவ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவான்னு பிடிவாதமா இருக்காரு. அப்புறம் கதிர்கிட்ட அவ இந்த கல்யாணத்துக்கு வரதுதான் அவளும் கதிரும் பேசுறது கடைசியா இருக்கணும்னு நாங்க கண்டிஷன் போட்டுட்டோம். கதிரும் அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இப்ப எங்களுக்கு வேற வழியே தெரியல சார். அந்த ருத்ரா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவா. அவளால எங்க கல்யாணத்துல ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு சார். காவியா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, விட்டுருவோமா? உனக்கும் கதிருக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ எப்பவும் போல ரிலாக்ஸ்டா இரு. தேங்க்யூ சார். அப்ப நான் வச்சிடுறேன். ஓகே காவியா, டன். சொல்றா. அப்பா, காவியாவோட ரிசப்ஷன்ல வச்சு அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸை நான் மீட் பண்றேன். அவங்கள அங்க வர சொல்லிடுங்க. காவியா கிட்ட நான் பேசி. சரி விக்ரம், நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். விக்ரம், அங்க வச்சு மீட் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் இல்ல விக்ரம்? நீ அவங்கள வேற எங்கேயாவது வச்சு மீட் பண்ணலாமே. ஏன்னா ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தா கூட பாவம் அந்த பிள்ளை காவியாவோட கல்யாணத்தை தான் அஃபெக்ட் பண்ணும். பிரச்சனை வரணுமா? பிரச்சனை வரணும்னு தான் நான் அப்படி பண்றேனே. என்ன சொல்ற விக்ரம்? மா, காவியாவோட கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி அந்த பழி ருத்ரா மேல விழுற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் காவியா அவளுக்கு கொடுப்பா பாருங்க ஒரு எமோஷனல் பனிஷ்மெண்ட். அது அந்த ருத்ரா சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். விக்ரம், ஐ காட் யுவர் பாயிண்ட். மா, ருத்ராவை கொலை பண்றதை விட இதுதாம்மா நாம அவளுக்கு கொடுக்கிற பெஸ்ட் ரிவெஞ்ச். அதெல்லாம் ஓகே தான். ஆனா இது காவியோட லைஃப் சம்பந்தப்பட்டது. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அம்மா, எனக்கு புரியுதுமா. ஆனா அந்த ருத்ராவை நாம பழி வாங்கணும்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போக தயாரா இருக்கேம்மா.
உள்ள போய் ஆரத்தி எடுத்துவாங்க. சரி. நம்ம போலாம் வாங்க. வாமா. வாங்க 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 வாங்க. இருங்க, அவசரப்பட்டா எப்படி? ஆரத்தி எடுக்கணும்ல. ஏம்மா எங்க அங்க வராங்க. ஆரத்தி எடுத்துவாங்க. மாமா சீக்கிரம். இதோ வந்துட்டேன். வந்துட்டாங்க. இவ எதுக்கு ஆரத்தி எடுக்க வரான்னு தெரியல. நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, அடங்குறாளான்னு பாத்தியா? இவளையெல்லாம் என்ன பண்றது? நான் பத்த வைக்கட்டுமா? மா விடுமா, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே. கதிர் தான் நமக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காருல்ல, அவருக்காக நாமளும் கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து போவோம். உள்ள போங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. சித்தப்பா, நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பா. நான் கதிர் கிட்ட சொல்லி எப்படியாவது உங்களை உள்ள கூட்டிட்டு போறேன். நான் பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. அத இப்படி மூணாவது மனுஷன் மாதிரி மறைஞ்சிருந்து பார்க்க வேண்டியதா போச்சம்மா. என் நிலைமை எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாதுமா. உன் கல்யாணத்தை தான் என்னால பார்க்க முடியல. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியல. காவியா கல்யாணத்தையாவது நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா. சித்தப்பா, காவியா கல்யாணத்தை பாக்குறது என்ன? அவளுக்கு உங்க கையாலேயே ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. அதுல நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா, நீங்க கவலைப்படாம இருங்க. இத பாருமா, எனக்காக நீ எதுவும் ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம் ருத்ரா. அப்படியெல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. காவியா கல்யாணம் நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு சந்தோஷம்தான். சித்தப்பா, உங்களுக்கு இது கட்டாயம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இது அவசியம். ஏன்னா உங்களோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தான் சித்தப்பா காரணம். இல்ல சித்தப்பா, அது எவ்வளவு பெரிய பாவம்னு எனக்கு தெரியும் சித்தப்பா. என்னம்மா நீ என்னென்னமோ பேசுற? சித்தப்பா, உங்களை காவியோட கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறது மூலமா நான் அந்த பாவத்துல கொஞ்சமாவது குறைக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களையும் சித்தியையும் மறுபடியும் சேர்த்து வச்சாதான் என்னால அந்த பாதிப்புல இருந்து முழுசா வெளியே வர முடியும் சித்தப்பா. ருத்ரா, ஆமா வாங்க மாமா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள வர வேண்டியதானே? அது சித்தப்பா உள்ள வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல கதிர். எங்க இது உங்க பொண்ணு கல்யாணம், நீங்க பார்க்காம இருக்க முடியுமா? பாருங்க, நீங்க உள்ள வரீங்க, வரணும்.
இல்ல ஒண்ணும் இல்ல, யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். சரி கதிர், சித்தப்பா எப்படியாவது மண்டபத்துக்கு வந்து உங்க கல்யாணத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் கதிர். காவியாவோட அப்பாவா தானே வர முடியாது, என்னோட லாயரா வரலாம்ல. மாப்பிள என்ன சொல்றீங்க? அது சரியா வருமா? ஏமாமா சரியா வராது? நீங்க ஒன்றும் சாதாரண ஆள் இல்லையே, இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாயர். நீங்க இந்த கல்யாணத்துக்கு என்னோட மாமனாராவோ காவியாவோட அப்பாவாவோ வரப்போறது, விஐபி கெஸ்டா வர போறீங்க. உங்களை நான் இன்வைட் பண்ணிருக்கேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள, ரொம்ப ஆமா. தேங்க்ஸ். இதுல என்ன இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ரிசப்ஷன், கல்யாணம், இது ரெண்டுத்துக்குமே நீங்க இங்க இருந்தே ஆகணும். ம், கதிர் சார், ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணுமா? உங்களை உள்ள கூப்பிட்டாங்க. இந்த வரேன் வேலு. சரிங்க சார். சரிம்மா, நான் போய் ரெடி ஆகுறேன். ஆ. ருத்ரா, நான் உங்களுக்கு கால் பண்றேன், அப்புறம் நீங்க இவரை வர சொல்லுங்க. சரி ஓகே கதிர். வருங்க, எங்கேயும் போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். ஓகே, சரி மாப்பிள. நல்லா இருக்கலம்மா? கரெக்டா இருக்குல்ல? நித்யா, எனக்கு லிப்ஸ்டிக் மட்டும் கார்ல இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? அந்த பவுச்சுக்குள்ள இருக்கு, எடுத்துட்டு வந்து. என்னாச்சு மஞ்சுளா? ஏன் பாப்பா டல்லா இருக்கா? இவளுக்கு இன்னும் இந்த ஊரு இடம் எல்லாம் பழகல மேடம். பேசுறதுக்கு விளையாடுறதுக்குன்னு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல மேடம். அதான் ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கா. போக போக பழகிடும். அக்கா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து இங்க ஸ்கூல்ல சேர்த்துடலாம். பசங்களை பார்த்து அவங்க கூட விளையாடினா அவன் நார்மலா ஆயிடுவா. இதையும் சேர்த்து போட்டுக்கோ, அழகா இருக்கும். அம்மா, அதான் நெக்லஸ் போட்டிருக்கல்லம்மா, இன்னொன்னு வேறயா? ஏய், இதையெல்லாம் வருஷம் ஃபுல்லாவா போட்டுட்டு இருக்க போற? இப்ப போட்டா தாண்டி அழகா இருக்கும். அம்மா, இதுவே போதுமா? இதெல்லாம் நான் போட்டுட்டு போனா கீழே தான் நான் விழணும். இதுவே போதும். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நாளைக்கு போற இடத்துல சமையல் தெரியாம எனக்கு தானே போன் பண்ணி கேப்ப, அப்ப வச்சுக்கிற உன்னை. காவ்யா மேடம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். சமையல்ல எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பாத்தீங்களா? போதுமா? ஓகே. மெதுவா வாமா, கீழே படி இருக்கு, பாத்து பாத்துமா. காவ்யா, காவ்யா. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க. சுகுணா உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் நான் கூட்டிட்டு வந்தேம்மா. வாங்க சுகுணா. அம்மா, அவங்கள உட்கார வைங்க. உட்காருமா. பாத்து உட்காரு, பாத்து, கேர்ஃபுல். சமந்தி, நீங்க என் கூட கொஞ்சம் வரீங்களா? என் சொந்தக்காரங்கள சில பேர் ஏதோ முக்கியமான வேலையா வெளியூர் போறோம்னு சொல்றாங்க. அதான் நீங்க வந்தீங்கன்னா உங்களை பார்த்து பேசிட்டு கிளம்புவாங்க. சரி, போலாம். சுகுணா, நீ இங்க இருந்து காவியா கூட பேசிட்டு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க. வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க சுகுணா? நல்லா இருக்கேன் காவியா. மஞ்சுளாக்கா, எக்ஸ்ட்ரா பூ எடுத்துட்டு வர மறந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? குழந்தைய பெட்ல உட்கார வச்சிருங்க. ஓகே மேடம். தங்கம், அம்மா போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. யாருங்க? உங்க குழந்தையா? ஆமாங்க. சரி இருக்கட்டும், விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேங்க. தங்கம், அம்மா போயிட்டு வந்துடுறேன்.
செல்லம், இங்க வாங்க வாங்க வாங்க. ஆ, ஆ, உங்க பேர் என்ன? ஜனனி. என் பேர் என்னன்னு தெரியுமா? என் பேரு சுகுணா. என்ன விஷயம் சுகுணா? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை காவியா, உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் வெட்டிங் காவியா. தேங்க்யூ சுகுணா, தேங்க்யூ so மச். ஜனனி, தூக்கம் வருதா? ஆமா. அப்போ அப்படியே பெட்ல படுத்து தூங்குறீங்களா? ம். பூங்க. கதிர், வாங்க வாங்க.